தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பார்வதிபதையே மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா புண்டரீகவரதா ஹரி விட்டலே. என்ன அப்படின்னா, இந்த பூலோகத்துல நம்ம எல்லாம் எப்படி பிறந்திருக்கோம்னா, கர்மாவை அனுபவிக்கிறோம், கர்ம வினையை அனுபவிக்கிறோம். மகாபாரதத்திலே கிருஷ்ண பரமாத்மா ஒவ்வொருத்தருடைய கர்ம வினையை பத்தி சொல்கிறார், கர்மாவை பத்தி சொல்கிறார். இந்த கர்ம வினையை முதலில் எடுத்துக்கொள்வோம். கர்ம வினை தான் ரொம்ப முக்கியம். என்ன சொல்றார்? கர்ணனும் கிருஷ்ண பரமாத்மாவும் போர்க்களத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கர்ம வினையை பத்தி சொல்றேன். கர்ணன் பஞ்சபாண்டவர்களுடன் பிறந்தவர்கள் தான். எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். கிருஷ்ணன் கர்ணன் கேட்கிறான், ஏனா என்னை எப்படி மறைமுகமா வாழ வச்சேன்னு கேட்டான். ஓ கர்ம வினடா அப்படின்னா. அதுல 5 பேர் அண்ணா தம்பி நிறைய இருப்பா, இல்ல பொம்மநாட்டி இருப்பா, குழந்தைகள். ஆனா இதை பார்த்தா யாரோ ஒருத்தர் ஓடி போய் கல்யாணம் பண்ணி தனியா இருப்பா. அவள் ஒரு 10 வருஷம் பேசாம இருப்பா. அப்புறம் பார்த்தா அவளுக்கு பேரம்பேத்தி பிறந்தோன்னா இவ போய் சேர்த்துப்பா. இது என்னடான்னு கேட்டான். கர்ம வினைடான்னா. ஜாதகாதில இருக்கும் பாருங்க. இந்த 12 பேரை விட்டு, இந்த 9 பேரை விட்டு, 12 கட்டத்தை விட்டு யாரும் வெளியில நகர முடியாது. யாராக இருந்தாலும் சரி, பூலோகத்துல பசுமாடு பிறந்திருக்குன்னு வச்சுங்க, அதுக்கு ஒரு கட்டம் போடுங்க, கரெக்டா தெரியும். சுவாமி ஒரு பூலோகத்துல ஒரு மரத்துக்கு உயிர் கொடுக்கிறான்னா கூட அதுக்கு ஜாதகம் உண்டு. அப்படிப்பட்ட கர்ம வினையை கேட்கிறான் கர்ணன். என்னடா பாவம் பண்ண, நீ ஏன்டா அப்படி மறைச்சு வாழ வச்ச அப்படின்னா. எம்பெருமான் சொல்றார், நீ பண்ணல, உன்னை பெத்தவ பண்ணிட்டாடான்ட்டு. குந்தி தேவியை கொண்டு வந்தார் உள்ளே. அவதானே சொல்லியிருக்கணும். அங்க ஒரு கர்ம வினை, உன்னுடைய பூர்வ கர்ம வினை. நீ பூர்வ கர்மத்துல என்ன பண்ணிருக்க தெரியுமா? இதோ காமிக்கிற பாருன்னு காமிச்சார். நீ யாரா பாடுறான்னு. புல்லாய் பிறந்தாலும் மிருகாதி ஜனனங்கள் பசியாரி மகிழ்மன்றோ, பூண்டாய் பிறந்தாலும் குரத்தியர்கள் சில பிரி தீர்த்து மகிழ்வாரென்றோ. தேவாரத்தை பாடுறார். நீ முப்பிறவில ஒரு நல்ல காரியமா பிறந்தாதான் இந்த பிறவில நீ ராஜாடா, இல்லைன்னா கிடையாது. அப்படிப்பட்ட எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், பூர்வ கர்மாவை காமிச்சார், வினையை காமிச்சார். இப்ப நீ யார்? அங்க தேசத்தின் மகாராஜா. யாருடைய மகன்? குந்தி தேவியின் மகன். யாருடைய வளர்ப்பு? தேரோட்டியின் வளர்ப்பு. எத்தனை பிறவி, இந்த பிறவிலே உனக்கு எத்தனை கிராஸ் பார். கடைசியா நீ என்னவா இருக்க? அங்க தேசத்தின் ராஜாவாக கர்ணனாக ஜொலிக்கிறாடா அப்படின்னு. அப்ப என்னத்துக்காக இந்த இடத்தை கொண்டு வந்த அப்படின்னா, கர்ணன் குந்தி தேவியை ஒரு நாள் கூட திட்டினது கிடையாது. ஒரு நாள் கூட அம்மாவாக திட்டினதே கிடையாது. அந்த காலத்து ராஜாக்கள்லாம், பஞ்சபாண்டவர்கள்லாம் அப்படி இருந்தா தாயார் பாசம். இந்த காலத்துல கர்ம வினை எப்படி ஒட்டி கொண்டுள்ளது தெரியுமா? நல்லா சம்பாதிக்கிறார் சுவாமி, நிறைய காசு கொடுக்கிறார். கலிபுருஷன் அப்பா அம்மா ஹாஸ்டல், முதியோர்கள் இல்லம், இவாலே விரும்பி போறா. இவா கர்ம வினை பயப்படுறா. உண்ண உளவடித்து கர்ப்பத்தில் தரித்த எண்ணெய் வினையறுத்து என்னை வாழ வைத்த என் தெய்வமே. அம்மாவை பாடுறார் சார் அடியார். கர்ப்பத்துல எனக்கு சாப்பாடு போட்டு என்ன பத்திரமா பார்த்து எனக்கு எந்த ஒரு வினைகளும் வராமல் என்னை பெற்றெடுத்த என் தெய்வமே அப்படின்னு அம்மாவை கூப்பிடுறாரு. இந்த காலத்துல அம்மாவை போட்டு உதைக்கிறான், திட்டான். நீ இப்ப திட்ட அந்த கர்ம வினை உன்னை விட்டு போகவே போகாது. அடுத்த பிறவிலும் உன்னை தொடரும்.
அப்பா அம்மாவை பரிபாலனம் பண்ணணும்னு சொல்கிறார். பையன் ஒரே பையன் தான் இப்பெல்லாம். அப்பெல்லாம் என்ன பண்ணுவா, நிறைய ஆத்துல குழந்தைகள்லாம் இப்ப இருக்கும். இப்ப குழந்தை சத்தமே கிடையாது ஆத்துல. அதை விட டேப்பு போட்டு கேட்கிறா குழந்தை சத்தத்தை. தயவு செய்து மாறுங்கள், கர்ம வினை மாறும். 1க்கு 2 குழந்தைகள் நம்ம ஆத்துல இருக்கணும். குழந்தை செல்வம் ரொம்ப முக்கியம். தாய் தந்தையரை பேணி காத்துதல் வேண்டும், இல்லைன்னா கர்ம வினை அடிவாகும். அடுத்தது கர்ம வினையில இன்னொன்னு என்னடான்னா அடக்கம். பஞ்சபாண்டவர்கள் கர்ம வினையிலே அடக்கமா இருந்தார்கள். ஒருத்தர் பேச்சை கேட்கணும்னு அர்த்தம் அடக்கம்னா. ஒருத்தர் சொல்ற அப்படின்னா அதுல அவ பேர்ல உங்களுக்கு நம்பிக்கை பக்தி வந்துச்சுன்னா அவ பேச்சை கேட்டுட்டே இருக்கணும். அது நல்லதோ கெட்டதோ அவ வழியிலே செல்லணும். அவர் கோபமாவும் சொல்லுவார், கோபம் இல்லாமையும் சொல்லுவார். அதை பொறுத்து அருள வேண்டும். அடுத்ததாக முன்னோர்களுக்கு வழிவகுத்தல். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கர்ம வினையில ஒரு பெரியவர் அவர் பேரனுக்கு கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்க வந்தா. ஜாதகம் பார்த்தேன். பார்த்தா முழுக்க முழுக்க பிதிர்தோஷம். ஐயாவை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கேன். சார், நீங்க இந்த பையனுக்கு நான் பேரன் சார். சரி, நீங்க உங்க முன்னோர்களுக்கு கர்மாக்களை செய்தீர்களா அப்படின்னு. எங்க அப்பா எனக்கு ஒரு சொத்து வச்சுட்டு போகல, அவனுக்கு நான் ஏன் செய்யணும்? குடிகாரன் குடிச்சிருந்தான், செத்து போயிட்டான், நான் ஏன் பண்ணணும்? அதே மாதிரி நினைக்காதீர்கள். பூலோகத்திலே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்து வாழ்ந்து செத்தாலும் குழந்தைகள் கர்மாவை விடாதீர்கள். பிச்சை எடுத்தாலும் செய்ய, நீங்க தான் மகாராஜா. ஏழை விவசாயியின் மகன் பெரிய ஒரு டாக்டராவோ கலெக்டராவோ ஆவான். செருப்பு தைச்சுட்டு இருப்பான். அவனை போய் கேளுங்க, என் பையன் டாக்டர் ஆகணும்னு சொல்லுவார். அதே போல ஒவ்வொரு தாய்மார்களையும் ஒவ்வொருத்தரையும் கேளுங்களேன். அது ஏழையா இருக்கட்டும் பணக்காரனா இருக்கட்டும், ஒரு குழந்தைய விட கூட்டி கேளுங்க, நான் டாக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும். ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கேட்டுட்டே இருப்பா குழந்தைகளை, நான் டாக்டர் ஆகிறேன், ராணுவத்துல சேரப்போறேன், நான் மிலிட்டரியில இருப்பேன், நான் சிஎம்ஆ இருப்பேன், பிஎம்ஆ இருப்பேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் குழந்தைகள். சொல்வதிலே உயர்ந்த சொல்லாக சொல்லும். யாராலும் கீழே இறங்கி வேற ஏதாவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டான். இந்த கர்ம வினையை நம்ம மாற்றணும். நல்லதை சொல்லிக் கொடுங்கள். இந்த ஜாதகம் பார்த்து வந்த பெரியவரிடம் கேட்கிறேன், முன்னோர்களுக்கு திதி கொடுக்கவில்லை. முன்னோர்கள் இந்து கலாச்சாரத்திலே இருக்கிறது. பண்ணணும், கொடுக்கணும். கொடுக்கல, சாமி என்ன பண்றதுன்னா அதற்கு எங்க போகணும்? எல்லா ஆத்மாவும் எல்லா ஜீவனும் ராமேஸ்வரத்துல இருக்கும். நீங்க ஆப்பிரிக்கா கண்டத்துல பிறந்தாலும் சரிதான், நீங்க அமெரிக்கால பிறந்தாலும் சரிதான், அமெரிக்கனாவே பிறந்தாலும் அவனுடைய ஆத்மாவும் ராமேஸ்வரம் தான். இந்த பூலோகத்திலே யார் எந்த திக்கில் எந்த திசையில் பிறந்திருந்தாலும், பாகிஸ்தான்ல பிறந்திருந்தாவோட சரிதான், எல்லா ஆத்மாவுக்கும் ஒரே அடைக்கலமான இடம் ராமேஸ்வரம். ஆனால் தான் அந்த இடத்துல கடல் அலை இருக்காது, வேற எங்கேயும் பார்க்க முடியாது. சுவாமி அங்க அந்த ஒரு வினாடி தான் அங்கதான் வச்சுட்டு இருக்க. ஆனால் தான் அங்க போய் திதி கொடுக்க சொன்னார். அங்க அந்த பெரியவர் கொடுத்துட்டு வந்தார். அடுத்த 3 மாசத்துல அந்த பேரனுக்கு கல்யாணம் ஆயிட்டு டின்ஸ் பிறந்தது. அமோகமா இருந்தார். அந்த பேரனுக்கு குழந்தை பிறந்ததை பார்த்தவர் நல்ல படிக்கிற காலத்துல அவர் காலமாயிட்டார். இப்ப பார்த்தீங்கன்னா இந்த கர்மாவை அந்த பேரன் எல்லாருக்கும் அப்பாவுக்கு சொல்லித்தரான். தாத்தா அப்படி பண்ணார், நீ முன்னோர்களுக்கு நல்லது செய். என்ன பண்ண போற? வருஷத்துல ஒரு நாள் செய்யற திதி குடு, அமாவாசையில் திதி குடு, போய் நீ போய் உன் கையால் எள்ளும் தண்ணியும் விடு, கர்ம வினை மாறும். சரி சாமி, அடுத்தது என்ன பண்றது? ஆலயங்களுக்கு தர்மம் செய்யுங்கள். நம்ம இந்து கலாச்சாரத்தில் என்ன சொல்கிறோம்? ஆலயங்கள்லாம் நிறைய வச்சிருந்தா அந்தந்த ஆலயத்திலே அன்னதான வைபவம். கோவில்ல வழக்கறியதா போய் பாரு, நீ போய் பாரு, குறை சொல்லாத கோவில்ல
என்னையா விளக்கேத்தல அப்படின்னு நிர்வாகத்தை கேட்காத. நீ அங்க ஏன் எரியலன்னு தெரிஞ்ச பிறகு நீ உதவி செய், எடுத்து செய். உன் குடும்பத்தை பகவான் அப்படியே தூக்கி மேல உட்கார வைப்பார். கர்ம வினை மாறும். அடுத்ததாக கடைசியில ஒண்ணு இருக்கு கர்ம வினையில. இப்பதான் நிறைய முதியோர்கள் இல்லம், அனாதை இல்லங்கள், அனாதை குழந்தைகள். அந்த காலத்துல இருந்தது. கர்ணப பகவான் இதுக்கு தனியா ஒரு விஷயமே நடத்தியிருக்காரு. அப்பயும் குடும்பத்துல சண்டை சற்றவர்களாகும். ஆனா ராஜாவுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட காப்பாற்றுதல். ஒரு குழந்தைக்கு படிப்பு செலவுக்காக நம்ம பண்ணணும். லட்ச லட்சமா சம்பாதிச்சா விட பரவாயில்ல, ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு நோட்டான வாங்கி கொடுங்க. படிப்பு செலவை உயர்த்தி கொடுங்கள். கல்வி உயர்வு நம்ம இந்திய நாடே முதலிடத்தில் இருக்கும். குழந்தைகளுக்கு பள்ளிக்கூட அறிவுகளுக்கு என்னென்ன ஏழை குழந்தைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, புஸ்தகம் வாங்கி கொடுங்க. இந்த வருஷம் புக்கு செலவு நான் பண்றேன்பா, மிஞ்சி போனா எல்லாம் 2000 ரூபாய் ஆகுமா புஸ்தகம் வாங்கி கொடுக்கறதுக்கு. ஒரு வருஷம் அந்த குழந்தை அந்த படிப்பு படிக்கும். எப்ப நினைப்பான் தெரியுமா? அவன் கலெக்டர் ஆகும்போது சாப்பிடும்போது நினைப்பான், அவன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பான், அன்னைக்கு அந்த அண்ணா எனக்கு வாங்கி கொடுத்தாரு, 7வதுல எனக்கு புக்கு வாங்கி கொடுக்க ஆள் இல்ல, அன்னைக்கு வாங்கி கொடுத்தாரு, இன்னைக்கு நான் கலெக்டரா இருக்கேன். அவன் உன்னுடைய தர்மத்தை 10 குழந்தைகளுக்கு செய்வான். இதுதான் தர்மம். இந்த தர்மத்தினால கர்மவினை மாறும். ஆன்மீக அன்பர்கள் எல்லோரும் நிறைய தர்மங்கள் இந்த தர்மசாஸ்திரத்தின் பிரகாரம் நடந்து கொண்டு ஆன்மீக அன்பர்கள் எல்லோரும் இந்த மகா கர்மவினையை தீர்த்து நல்வாழ்வு வாழுங்கள். நம பார்வதி பதையே மகாதேவ.